காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தலைவர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் மெகா பேரணி இதோ கிளம்பிவிட்டது. பாலஸ்தீனம் உலக வரைபடத்தில் இருந்து களவாடப்பட்ட ஒரு தேசம். பாலஸ்தீனம் உலக வரைபடத்தில் இருந்து களவாடப்பட்ட ஒரு தேசம். இளம் பிஞ்சுகளில் இறுதி கதர்களிலும் மரண ஓலைகளிலும் மரண ஓடைகளும் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் ஒரு தேசம் பாலஸ்தீனம். இளம் பிஞ்சு குழந்தைகள் சிறுவர் என்று பாராமல் கொலைவெறி தாக்குதல்கள், இளம் பிஞ்சுகள் சிறுவர் என்று பார்க்காமல் தொடர்ந்து கொலைவெறி தாக்குதல்களில் மரண ஓலை இஸ்ரேலின் அட்டூழியத்தால் இஸ்ரேலின் அட்டூழியத்தால் தொடர்ந்து மரண ஓலைக்கு சுடுகாடாக மாறிவிட்டது பாலஸ்தீனம். அந்த பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டும். பாலஸ்தீனத்திற்கு தனி ஒரு நாடு அந்தஸ்து உலக அளவில் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இஸ்ரேலின் கொடூரத்தை, இஸ்ரேலின் யூதர்களின் அட்டூழியத்தை கண்டித்தும் இதோ உங்கள் முன்பு திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டன பேரணி இதோ உங்கள் முன்பு. இளம் பிஞ்சுகளை சிறுவர்கள் என்று போடாமல் தொடர்ந்து பல வருடங்களாக பாலஸ்தீனத்தில் தொடர் அட்டூழியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அந்த பாசிச சக்திகள், அந்த பாசிச யூதர்களை கண்டித்து உடனடியாக பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு உலக அளவில் வழங்க வேண்டும். பாலஸ்தீனத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் மண்ணை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இதோ உங்கள் முன்பு ஒரு மாபெரும் கண்டன பேரணி திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக. பாலஸ்தீனம் உலக அளவில் களவாடப்பட்ட ஒரு தேசம். பாலஸ்தீனம் இளம் பிஞ்சுகளை சுட்டரித்து பாஸ்பரஸ் குண்டுகளால் அங்கே சுடுகாடாக மாற்றி ஒரு நாட்டையே உலக மேப்பில் இருந்து அழிக்க துடிக்கும் இஸ்ரேலை கண்டித்து இதோ உங்கள் முன்பு பேரணி, கண்டன பேரணி. பாசிச சக்திகளுக்கு அழிவு நேரம் நெருங்கிவிட்டது. உலக அளவில் பாசிசம் அழிய வேண்டும், பாசிசத்தை அழிக்க வேண்டும். பாசிசம் எங்கு செயல்பட்டாலும் சரி பாசிசத்திற்கு இருமுடி கட்டுவோம் என்ற முழக்கத்தோடு, பாசிசத்திற்கு இருமுடி கட்டுவோம் என்ற முழக்கத்தோடு இதோ உங்கள் முன்பு மாபெரும் கண்டன பேரணி திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக. தாய் மண்ணெங்கும் பஞ்சோ தாங்கிடும் மண்ணெஞ்சோ, தாய் மண்ணெங்கும் பஞ்சோ தாங்கிடும் மண்ணெஞ்சோ, சொல்லியழில்லையே காசாவினவள இது மாறாத துயரும். தாய் மண்ணெங்கும் பஞ்சோ தாங்கிடும் மண்ணெஞ்சோ, சொல்லியழில்லையே காசாவினவள இது மாறாத துயரும். அன்பார்ந்த தோழர்களே, இதோ உங்கள் முன்பு ஒரு தேசத்தை பாதுகாக்க அழகான பூமியாக இருந்த அந்த பாலஸ்தீனத்தை மரண ஓலைகளுக்கு மத்தியில் புலம்பவிட்ட இஸ்ரேலை கண்டித்தோம், பயங்கரவாதத்தை கண்டித்தோம். இதோ உங்கள் முன்பு ஒரு நாட்டை பாதுகாக்க, ஒரு தேசத்தை பாதுகாக்க, பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்க, அவர்கள் மண்ணை அவர்களுக்கு ஒப்படைக்க இதோ உங்கள் முன்பு இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் கண்டன பேரணி. இளம் பிஞ்சு குழந்தைகள் என்று பாராமல், சிறுவர்கள் என்று பாராமல் கொண்டு குவித்த அந்த கொடூரர்களை கண்டித்து, அந்த கொடூர கொலைகாரர்களை கண்டித்து இதோ உங்கள் முன்பு திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நடத்துகின்ற கண்டன பேரணி. நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். பாசிச சக்திகளின் அட்டூழியத்தினால், பாசிச சக்திகளின் வெறிகண்ட
தாக்குதலினால் பாலஸ்தீனத்தை தொடர்ந்து அத்துமீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த இஸ்ரேலை ஏகாதிபத்தியத்தை கண்டித்து, அந்த யூத அமெரிக்க சக்திகளை கண்டித்து இதோ உங்கள் முன்பு மாபெரும் கண்டன பேரணி. மக்களே உணர்ந்து பாருங்கள், நம் வீட்டில் குழந்தைகள் இருக்கின்றனர். மக்களே உணர்ந்து பாருங்கள், நம் வீட்டில் குழந்தைகள் இருக்கின்றனர். பச்சின குழந்தை என்று பாராமல், பால் குடிக்கும் குழந்தை என்று பாராமல் கொண்டு குவிக்கும் அந்த ஏகாதிப பாசிச சக்திகளை முறியடிப்போம். உலக அளவிலே குரல் கொடுப்போம். பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்போம் என்று முழக்கத்தோடு இதோ உங்கள் முன்பு பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்போம் என்ற முழக்கத்தோடு இஸ்ரேலிய அமெரிக்க ஏகாதிப சக்திகளை கண்டித்து, பாசிச சக்திகளை கண்டித்து இதோ மாபெரும் கண்டன பேரணி திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இதோ உங்கள் முன்பு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் மெதுவா போக சொல்லுங்க அலியா, கொஞ்சம் மெதுவா போக சொல்லுங்க. பாட்டு போட சொல்லுங்க. தாய் மண்ணெங்கும் பஞ்சும் தாங்கிடும் நெஞ்சும், தாய் மண்ணெங்கும் பஞ்சும் தாங்கிடும் நெஞ்சும், சொல்லியழில்லை ராசாவினவள் இது மாறாத துயரும். தாய் மண்ணெங்கும் பஞ்சும் தாங்கிடும் நெஞ்சும், சொல்லியழில்லையே காசாவினவள் இது மாறாத துயரும். குருதியின் வாசனையில் கரைந்திடும் எங்கள் நில கண் முன்னே முழு. அன்பார்ந்த தோழர்களே, இதோ உங்கள் முன்பு திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அண்ணன் துரைமணிகண்டன், நமது சியான் துரைமணிகண்டன் அவர்கள் இன்று காசா மக்களுக்காக ஒரு நாள் நோன்பிருந்து இதோ உங்கள் முன்பு பாலஸ்தீனத்தை பாதுகாப்போம், இஸ்ரேல் யூத சக்திகளை முறியடிப்போம் என்ற முழக்கத்தோடு பேரணி. இது ஒரு கண்டன பேரணி. உலக அளவிலே பாசிசம் எங்கிருந்தாலும் பாசிச சக்திகளை அடித்து விரட்டுவோம். பாசிசம் இல்லாத உலகத்தை உருவாக்குவோம். மதத்தை வைத்தும் ஜாதியை வைத்தும் எவரெல்லாம் அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் வெளியேற்றுவோம் என்ற முழக்கத்தோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஒரு நாள் நோன்பிருந்து தலைவர் துரைமணிகண்டன், நமது சியான் துரைமணிகண்டன் அவர்கள் தலைமையில் இதோ பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்போம், இஸ்ரேலை வெளியேற்றுவோம். நம் மண் நமக்குத்தான், அவர்கள் மண் அவருக்கு சொந்தம், அவர்கள் நாடு அவர்களுக்குத்தான் என்று இதோ முழக்கத்தோடு கண்டன பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் வேடிக்கை பார்க்கும் நேரம் இல்லை இது, அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இது நமக்கான போர். நம் மீது ஏவப்பட்ட அந்த யூத சக்திகளை முறியடிக்கும் விதத்தில் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். உலக அளவில் குரல் கொடுக்க வேண்டும். பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்க வேண்டும். பாலஸ்தீனத்தில் நடைபெறும் அட்டுழியங்களை முறியடிக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு இதோ உங்கள் முன்பு கண்டன பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்போம், இஸ்ரேலை விரட்டுவோம். யூத சக்திகளின் சதிகளை கருவறுப்போம் என்ற முழக்கத்தோடு இதோ உங்கள் முன்பு
தாய் மண்ணெங்கும் பஞ்சும் தாங்கிடும் அந்த போட்டோ போன தாய் மண்ணெங்கும் பஞ்சோ தாங்கிடும் அணெஞ்சோ சொல்லியழில்லையே ராசாவினவள இது மாறாத துயரும் தாய் மண்ணெங்கும் பஞ்சோ தாங்கிடும் அணெஞ்சோ சொல்லியழில்லையே ராசாவினவள இது மாறாத துயரும் குருதியின் வாசனையில் கரைந்திடும் எங்கள் நில கண் முன்னே முழு உலகும் கைகள் கட்டி பார்க்கையில சின்னஞ்சிறு பிள்ளைகளின் அழுகுரல் ஓயவில்லை அழுகையை தீர்க்க கொஞ்சம் தண்ணீர் கூட எங்கு இல்ல பலஸ்தீனம் பலஸ்தீனம் முழுதும் தினம் குண்டு மழை பொழியும் நாம் சிந்திடும் உயிரில் அந்த சியோனிசமே அழியும் மீண்டும் எம் தேசமே எம் வசம் சேருமே தூஃபானுல் அக்ஸாதன் பாதையில துன்பங்கள் மாறும் காலம் தூரமில்ல தாய் மண்ணெங்கும் பஞ்சும் தாங்கிடும் அணிஞ்சும் சொல்லியான அழில்லையே காசாவினவளம் இது மாறாத துயரும் ஏதும் நாடு இல்ல பாலவேனாது இல்ல ஜாதி நேரம் கொடுத்தா ரோகி காட்டி புட்டா தன் குணத்தை வீரர்கள் விரிந்த நிலம் மூன்றாம் சிறந்த இடம் நபிமார்கள் பாதம் பட்ட ஈமானிய சாம்ராஜ்யம் யூதன் சதிவலையில் மூழ்கிடும் அக்ஸா கண்டும் ஏனென்று கேட்காதென்றும் நயவஞ்சக அரபுலகம் ஹலோ அன்பார்ந்த தோழர்களே, இதோ உங்கள் முன்பு உலக வரைபடத்தில் இருந்து ஒரு நாட்டை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேலிய அமெரிக்க ஏகத்துவ அந்த கொடூர கும்பலை கண்டித்து இதோ உங்கள் முன்பு மாபெரும் கண்டன பேரணி நமது தலைவர் நமது சியான் திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இதோ ஒரு நாள் பாலஸ்தீன மக்களுக்காக நோன்பு இருந்து இதோ உங்கள் முன்பு பாலஸ்தீனத்தை ஆதரிப்போம் இஸ்ரேலை கருவறுப்போம் பாசிச சக்திகளை வெளியேற்றுவோம் என்ற முழக்கத்தோடு இதோ உங்கள் முன்பு கண்டன பேரணி அனைவரும் இது தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இது நமக்கான பேரணி, இது நமது மக்களுக்கான பேரணி, நமது சொந்த உயிர், நமது சொந்த குழந்தைகள் அங்கு கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இனப்படுகொலை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல். காசா மக்களின் அவலம், பாலஸ்தீனத்தின் அவலம். இதோ உங்களுக்கான பேரணி. மக்களே, தொடர்ந்து வாருங்கள், போராடுவோம். மக்களே, உலகளவில் போராடுவோம். பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்போம். இஸ்ரேல் அமெரிக்க சக்திகளை யூதர்களை கருவறுப்போம். பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்போம். யூத சக்திகளை, பாசிச சக்திகளை வேறறுப்போம் என்ற முழக்கத்தோடு
முன்பு இதோ உங்கள் முன்பு இதோ உங்கள் முன்பு இதோ உங்கள் முன்பு மாபெரும் கண்டன பேரணி இதோ உங்கள் முன்பு மாபெரும் கண்டன பேரணி பச்சிலம் குழந்தைகள் பால் குடிக்கும் குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் பால் குடிக்கும் குழந்தைகள் என்று பாராமல் கொண்டு குவிக்கும் அந்த இஸ்ரேலை கண்டித்து கொண்டு குவிக்கும் அந்த இஸ்ரேல் ராணுவத்தையும் இஸ்ரேல் அரசையும் கண்டித்து இதோ அமெரிக்காவை கண்டித்து ஒரு பச்சிலம் குழந்தை என்று பாராமல் தாய் இழந்து தந்தை இழந்து குடும்பம் இழந்து வீடு இழந்து நாட்டிலே தன் சொந்த நாட்டிலே அகதியிலாக்கப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு இனத்திற்காக தன் சொந்த நாட்டிலே அடைக்கலம் தேடி வந்தவனிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு பூமியை ஒரு மக்களை மீட்டெடுப்போம் பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்போம் தன் சொந்த நாட்டிலே அகதியிலாக்கப்பட்டு தன் சொந்த பூமியிலே ரத்தங்களை சிந்து கொண்டிருக்கும் அந்த பச்சிலம் குழந்தைகளை மனதில் வைத்து தன் சொந்த பூமிக்காக தன் சொந்தத்துக்காக தன் சொந்த நாட்டிற்காக போராடி கொண்டிருக்கும் பாலஸ்தீன மக்களை தீவிரவாதிகள் என்று முத்திரையிடும் அந்த இஸ்ரேல் கொடுமையான ஆட்சியாளரை கண்டித்து இதோ உங்கள் முன்பு நமது சியான் துணிமணிகின்றன அவர்கள் ஒரு நாள் இஸ்ரேல் மக்கள் ஒரு நாள் பாலஸ்தீன மக்களுக்காக இஸ்ரேலை கண்டித்து நோன்பிருந்து இதோ உங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவரும் வேடிக்கை பார்க்காதீர்கள், கலந்து கொள்ளுங்கள். கட்சி இனம் இயக்கமின்றி ஒரு நாட்டை பிழைக்க வந்த அந்த நாடாரி கும்பல் நாட்டிலே அகதிகளாக தஞ்சமுடைய வந்த அந்த யூத நாதாரி கும்பல் பாலஸ்தீனத்தை தன் நாடு என்று தனக்கு தான் வேணும் என்று பாலஸ்தீன மக்களை கொடூரமாக பார்ப்பரஸ் குண்டுகள் மூலமாக வெடிகுண்டுகள் மூலமாக தொடர்ந்து மக்களை திண்டாட்டம் கொலை உண்டு சிறு குழந்தை என்று பாராமல் பச்சிலம் பால் குடிக்கும் என்று குழந்தை என்று பாராமல் கொண்டு குவிக்கும் அந்த இஸ்ரேலையும் அந்த அமெரிக்க படைகளையும் கண்டித்து இதோ உங்கள் முன்பு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து போராடுவோம். உலக அளவில் போராட்ட களங்களை மாற்றுவோம். பாசிச கும்பலை இந்த உலகத்தில் எந்த வீதியில் இருந்தாலும் இந்த உலக அளவில் பாலஸ்தீன கும்பலை வெளியேற்றுவோம். பாசிச கும்பலை வெளியேற்றுவோம் என்ற முழக்கத்தோடு இதோ உங்கள் முன்பு கண்டன பேரணி இன்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் நேரா போன 1988 காங்கிரஸ் இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும் போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது நாம் தான். 1988 பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது நம்ம. ஆனால் இன்று மௌனம் காமிக்கும் மோடி அரசு கள்ள உறவு வைத்துக் கொண்டு இஸ்ரேலுடன் தொடர்ந்து மௌனம் காமிக்கும் மோடி அரசை கண்டித்து இஸ்ரேல் படைகள் மூலமாக பாலஸ்தீன குழந்தைகள் தொடர்ந்து கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றதை கண்டித்து இன்று இதோ உங்கள் முன்பு மாபெரும் கண்டன பேரணி அன்னை சோனியா காந்தி அவர்கள் இன்று இந்து நாளிதழிலே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து மௌனம் காமிக்கும் இந்திய அரசுக்கு எதிராக
கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் 1988 பாலஸ்தீனத்தை இந்தியா தனி நாடாக அங்கீகரித்தது. ஆனால் இன்று ஆட்சியாளர்கள், இந்தியாவில் இருக்கும் ஆட்சியாளர்கள் கள்ளத்தொடர்பு வைத்துக் கொண்டு, இஸ்ரேலுடன் கள்ளத்தொடர்பு வைத்துக் கொண்டு தொடர்ந்து பாலஸ்தீன விஷயத்தில் மௌனம் சாதிப்பது ஏன் என்று கேட்கிறார்கள். இதோ உங்கள் முன்பு திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பாலஸ்தீன மக்களை ஆதரித்து கொடுங்கோல் இஸ்ரேல் யூத படைகளை கண்டித்து இதோ மாபெரும் கண்டன பேரணி. இதோ உங்கள் முன்பு மாபெரும் கண்டன பேரணி. அனைவரும் ஆதரவு தாரீர், ஒன்று சேர்வீர், போராடுவோம். போராட்டம் ஒன்றே தீர்வாகும். போராடுவோம். நம் உயிர் உள்ளவரை போராடுவோம். இந்த உலகத்தில் எப்பகுதியிலும் அமைதி நிகழ வேண்டும். அமைதிக்கு எதிராக யாரெல்லாம் சதி செய்கிறார்களோ அந்த பாசிச கும்பலை விரட்டி எடுக்கும் வரை நம் உயிர் இந்த உடலில் உள்ளவரை போராட வேண்டும். ஒரு இனத்திற்காக, ஒரு நாட்டிற்காக, தன் சொந்த மண்ணிற்காக அகதியாக வந்தவன், தன் நாட்டை அபகரித்துக் கொண்டு இந்த நாட்டை அபகரித்துக் கொண்டு உள்நாட்டு வாசிகளை, அந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்களை, பாலஸ்தீன மக்களை விரட்ட துடித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேலின் சதி ஒருபோதும் நிறைவேறாது. உலகளவில் போராட்டம், பேரணி அதன் ஒரு பகுதியாக இதோ உங்கள் முன்பு இஸ்ரேலை கண்டித்து பாலஸ்தீன இனப்படுகொலை கண்டித்து மாபெரும் கண்டன பேரணி திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தலைவர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் இதோ உங்கள் முன்பு மாபெரும் கண்டன பேரணி. இளம் பிஞ்சு பச்சிலம் குழந்தைகள் இனப்படுகொலை, பால் குடிக்கும் தாய்மார்களில் மடியில் இருக்கும் குழந்தை என்று பாராமல் கொடூரமாக கொலை செய்து கொண்டிருக்கும் அந்த இஸ்ரேலை கண்டித்து இதோ உங்கள் முன்பு தலைவர் துரைமுருகன் அவர்கள் ஒரு நாள் இஸ்ரேல் மக்களுக்காக நோன்பிருந்து நமது சியான் அவர்கள் நோன்பிருந்து இதோ பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஏக இறைவா எங்கள் பாலஸ்தீன மக்களை காப்பாற்றுவாயாக. ஏக இறைவா எங்கள் பாலஸ்தீன மக்களை காப்பாற்றுவாயாக. கொடுங்கோல் இஸ்ரேலை உடனே தண்டிப்பாயாக என்ற முழக்கத்தோடு இதோ உங்கள் முன்பு தலைவர் துரைமுருகன் அவர்கள் கண்டன பேரணி திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இது நமக்கான பேரணி. இதோ நமது உயிர்களை, நமது இனங்களை, நமது உறவுகளை காப்பாற்ற நமது தொப்புள் கொடி உறவுகள் மதம் கடந்து, ஜாதி கடந்து, இனம் கடந்து இதோ பாலஸ்தீன மக்களுக்காக மக்களை காப்பாற்றுவதற்காக கண்டன பேரணி. இந்த போராட்டம் உலகளவில் மாற வேண்டும். இஸ்ரேலை ஓட விரட்ட வேண்டும். உலகில் அமைதிக்கு பங்கமிழைக்கும் சக்திகள் எங்கிருந்தாலும் ஓட விரட்ட வேண்டும். வாருங்கள் போராடுவோம். இந்த உடலில் உயிர் உள்ளவரை போராடுவோம். நமது உறவு, நமது சொந்தம், நமது குழந்தைகள் அங்கே துடித்துக் கொண்டிருக்கின்றது.
நமது உறவு, நமது சொந்தம், நமது ரத்தம் அங்கே துடித்துக் கொண்டிருக்கின்றது. அங்கே கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அங்கே கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குழந்தை என்று பாராமல், குழந்தை என்று பாராமல், பெண்கள் என்று பாராமல், பெண்கள் என்று பாராமல் தொடர் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் அட்டூழியத்தை முறியடிப்போம். அவர்களின் அட்டூழியத்தை முறியடிப்போம். அவர்களின் அட்டூழியத்தை முறியடிப்போம். குரல் கொடுப்போம் வாருங்கள், குரல் கொடுப்போம் வாருங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக இஸ்ரேலின் அட்டூழியம் ஒழிக, இஸ்ரேலின் அட்டூழியம் ஒழிக என்ற முழக்கத்தோடு இதோ உங்கள் முன்பு, இதோ உங்கள் முன்பு திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் துரைமணிகண்டன் அவர்கள் தலைமையில், அண்ணன் துரைமணிகண்டன் தலைமையில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாருங்கள் அனைவரும், வாருங்கள் அனைவரும், வாருங்கள் அனைவரும். இனப்படுகொலையை கண்டிப்போம், இனப்படுகொலையை கண்டிப்போம். இதுபோல் இன்னொரு சம்பவம் எங்கேயும் நடக்க விடாமல், எங்கும் நடக்க விடாமல் அவர்களை வேறறுப்போம், அவர்களை வேறறுப்போம். தொடர்ந்து கள்ள தொடர்பு மூலமாக இந்தியாவில் ஆளும் ஆட்சியாளர்கள் இஸ்ரேலுடன் கைகோர்த்துக் கொண்டு மௌனம் காப்பது ஏன்? ஏன் ஏன் இந்தியாவில் இருக்கும் ஆட்சியாளர்கள் கண்டனம் தெரிவிக்காதது ஏன்? ஏன் ஏன் 1988 காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதே பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து வழங்கினோமே. ஆனால் இன்று ஆட்சியாளம் இந்த மோசக்கார பாசிச கும்பலின் கைகூடி மோடியை சார்ந்த அந்த துரோகிகள் இஸ்ரேலுடன் கள்ளத்தொடர்பு வைத்துக் கொண்டு பாலஸ்தீன விஷயத்தில் தொடர்ந்து மௌனம் காப்பது ஏன்? எல்லோரையும் விரட்டியடிப்போம். பாசிசத்திற்கு துணை போகும் பாசிசவாதிகளை அனைவரையும் இந்த உலகத்தை விட்டு விரட்டியடிப்போம். உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் பாசிசம் இருந்தாலும் அதை நம் போராட்டங்கள் மூலமாக முறியடிப்போம். வாருங்கள், வாருங்கள். இதோ ஒரு இனத்திற்கான, ஒரு மக்களுக்காக தன் நாட்டை இழந்துவிட்டு, தன் மண்ணை இழந்துவிட்டு துடித்துக் கொண்டிருக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்காக, சிறுவர்களுக்காக இதோ இந்த பேரணி தன் நாட்டை அகதியிலாக வந்தவன் ஆண்ட துடித்துக் கொண்டு இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றானே, அந்த கொடூர கும்பலை, அந்த இஸ்ரேலிய ஏகாதிபத்த அந்த யூத கும்பலை முறியடிக்க இதோ உங்கள் முன்பு பேரணி. தொடர்ந்து போராடுவோம். இந்த உடலில் உயிர் உள்ளவரை போராடுவோம். இந்த உடலில் உயிர் உள்ளவரை போராடுவோம். இறைவா, எங்கள் இறைவா, இஸ்ரேல் சதியை முறியடித்து எங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எங்கள் பாலஸ்தீனத்தை ஒப்படைப்பாயாக. இறைவா என்ற முழக்கத்தோடு தலைவர் துரைமணிகண்டன் அவர்கள் நமது சியான் ஒரு நாள் உண்ணாத நோன்பிருந்து பாலஸ்தீன மக்களுக்காக இதோ உங்கள் முன்பு பாலஸ்தீனத்தை பாதுகாப்போம், பாலஸ்தீன மக்களை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அகதியாக வந்த யூதன் அங்கே ஆளத் துடித்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கு துணை போய் கொண்டிருக்கும் அமெரிக்கா ஏகாதிபம் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் முறியடிப்போம். உலகில் எல்லா மூலையிலும் அமைதி நிலவ வேண்டும். அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு கும்பலாக இருந்தாலும் சரி, அந்த பாசிச கும்பல்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நாங்கள் முறியடிப்போம். இந்த உடலில் உயிர் உள்ளவரை போராடுவோம். பாசிசத்தை வெளியேற்றுவோம். பாசிசத்தை வெளியேற்றுவோம். இஸ்ரேலை கண்டிக்கின்றோம். பாதுகாப்போம். பாலஸ்தீனை பாதுகாப்போம். பாலஸ்தீனை பாதுகாப்போம். இரக்கம்
இரக்கமில்லை, இரக்கமில்லை, இரக்கமில்லை. பாலஸ்தீனத்தில் ஆளுகின்ற அந்த இஸ்ரேலுக்கு இரக்கமில்லை. பச்சிலம் குழந்தை என்று பாராமல், பச்சிலம் குழந்தை என்று பாராமல், பச்சிலம் குழந்தை என்று பாராமல், பால் குடிக்கும் குழந்தையை, பால் குடிக்கும் குழந்தையில் நம் வீட்டிலும் குழந்தை வைத்திருக்கின்றோம். சிறுவர்கள் இருக்கின்றார்கள். நம் குழந்தைக்கு ஒரு அடிபட்டு விட்டால் குடித்து விடுவோம் அல்லவா? ஆனால் அங்கே குழந்தை என்று பாராமல், சிறுவர்கள் என்று பாராமல், தாய்மார்கள் என்று பாராமல், பெண்கள் என்று பாராமல் தொடர்ந்து இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கும் அந்த ஏகாதிபத்த கும்பலை, அந்த இஸ்ரேல் யூத கும்பலை விரட்டியடிக்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது. தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காக பாதுகாப்போம், நம் பாலஸ்தீனத்தை பாதுகாப்போம். தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து போராடுவோம். இஸ்ரேலின் ஏகத்துவ சக்திகளை முறியடிப்போம். பச்சிலம் குழந்தை என்று பாராமல், தாய் என்று பாராமல், இளங்கள் என்று பாராமல் கொண்டு குவித்து இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கும் அந்த இஸ்ரேல் அமெரிக்க யூத சக்திகளை முறியடிப்போம். நம் உடலிலே உயிர் உள்ளவரை, நம் உடலிலே உயிர் உள்ளவரை உலகிலே அனைத்து மூலைகளிலும் இந்த போராட்டம் வெடிக்க வேண்டும். இந்த போராட்டம் இதோடு முடியக்கூடாது. இந்த போராட்டம் இதோடு முடியக்கூடாது. இது தொடக்கம்தான். தொடர்ந்து உலகத்திலே அனைத்து மூலைகளிலும் நாம் போராடுவோம். இஸ்ரேல் போன்ற யூத கும்பலை, அந்த பாசிச கும்பலை விரட்டியடிப்போம், விரட்டியடிப்போம், விரட்டியடிப்போம் என்ற முழக்கத்தோடு இதோ பேரணி, திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக உங்கள் முன்பு இதோ பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மைக்கு கூட அழியாது மைக்கு கொண்டாங்க. இப்பொழுது உங்கள் முன்பு பாலஸ்தீன படுகொலை கண்டித்தோம், இஸ்ரேல் அரசை கண்டித்தோம். திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் முதன்மை துணைத் தலைவர் அதில் காதா மீது உங்கள் கண்டன உரையாற்றுவார்கள். பாலஸ்தீன படுகொலையை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இங்கே இந்த மழையை பொருட்படுத்தாமல் ஊர்வலம் இங்கே வருகை தந்து உங்கள் மத்தியிலே சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறோம். இந்த ஊர்வலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் துரை மணிகண்டன் அவர்கள் இன்று விரும்பிருந்து இந்த ஊர்வலத்தை தலைவர் வாங்கி இங்கே நடத்தி வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலஸ்தீனம் என்பது இஸ்லாமிய நாடுகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாகும். அடால்ஃப் ஹிட்லர் அவர்களால் அழித்து விரட்டப்பட்ட யூதர்கள் உலகத்தில் எந்த மூலையிலுமே போய் தஞ்சமடைய முடியாத அளவிற்கு உலக நாடுகள் அனைத்தும் யூதர்களை விரட்டி அளித்தது. அவர்கள் தஞ்சமாக எந்த நாடும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் ஹிட்லர் அவர்கள் யூதர் சமுதாயத்தை சேர்ந்த 60 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்தார். உலக நாடுகளிலே அங்கெங்குமாக பரவி இருக்கக்கூடிய சில யூதர்களை மட்டும் ஹிட்லர் அவர்கள் வைத்து சென்று விட்டார்கள். உலக நாடுகளிடம் கண்டனம் தெரிவித்த போது இந்த யூதர்கள் என்ன செய்வார்கள் என்பதை
நீங்கள் எதிர்காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் சில யூதர்களை இங்கே நான் விட்டுச் செல்கிறேன் என்று சொன்னார். அவருடைய அந்த அறிவிப்பு என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த தினம் கண்ணெதிரே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அரபிய நிலப்பரப்பு உலக நாடுகளால் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த யூத கும்பல் தலைவர் அவர்கள் முன்னாள் ஒன்றை இங்கே நிறுவுகிறார்கள். உலகத்தில் அடித்து விரட்டப்பட்ட அந்த யூதர்கள் சமுதாயம் பிரிட்டானியாவுடைய பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டிலே ஒவ்வொரு வருஷம் யாழ்னி இல்லையா? யாழ்னி போய் வந்திருக்காங்க. உலக நாடுகள் எல்லாம் யூதர்களை அழைத்து துரத்திய போது அந்த யூதர்கள் அனைவரும் இஸ்லாமிய நிலப்பரப்பான பாலஸ்தீனத்திலே வந்து அங்கே குடியிருந்து கொண்டார்கள். நாட்டு மக்களால் கலந்திருந்த அவர்கள் 1920ஆம் ஆண்டிலே இருந்து பிரிட்டானிய அரசாங்கம் பாலஸ்தீன நிலப்பரப்புக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்திலே யூதர்களை சேர்ந்த சியோனிஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு கும்பல் உலகத்திலே வாழ்கிற அனைத்து இஸ்ரேலர்களையும் அந்த பாலஸ்தீன இஸ்லாமிய நிலப்பரப்புகளை கொண்டு வந்து குடியமர்த்தி தங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக காட்டியதனுடைய விளைவாக 1948ஆம் ஆண்டு யூத சமுதாயத்திற்கு இஸ்ரேலுக்கு விடுதலை கொடுத்து அங்கீகாரம் தரப்பட்டது. அப்போது நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா 27,000 சதுர கிலோமீட்டர். மக்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல பிரிட்டானிய அரசு ஏறக்குறை அன்றைய நிலத்தில் இருந்த யூதர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து ஏறக்குறைய 20,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நிலப்பரப்பை இஸ்ரேலுக்கு அந்த பிரிட்டானியா அந்த அரசு பிரிட்டன் அரசு பிரித்து கொடுத்தது. இவையெல்லாம் சீனர்களுடைய திட்டமிட்ட சதி. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யூதர்களையுமே ஒரு இடத்தில் கொண்டு வந்து குடியமர்த்தி நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்து இஸ்லாமிய நிலப்பரப்பான அந்த பாலஸ்தீனத்தை குறுக்கி அங்கே ஏறக்குறை இன்றைக்கே ஒரு 50 லட்சம் மக்கள் தான் அந்த இடத்திலே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 7,000 சதுர கிலோமீட்டர் தான் சுதந்திர நாளாக பிரிட்டானிய அரசாங்கம் அவர்களுக்கு பிரித்து கொடுத்தது. சியோனிஸ்டுடைய அந்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைய அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் அந்த பாலஸ்தீனத்துடைய இஸ்லாமிய நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்து விட வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கே குறைவெளி தாக்குதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறை 50 லட்சம் பேர் குடியிருக்கிற வாழ்கிற அந்த பாலஸ்தீனத்திலே ஏறக்குறை 7 லட்சம் 8 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகிறது. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த போர்க்களத்திலே குழந்தைகள் பெண்களும் திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார் என்பது புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிய வருகிறது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுவேன் என்று சொன்னால் யூத சமுதாயம் உலகத்தில் எங்குமே கிடையாது. யூத சமுதாயம் என்ற ஒன்று இருக்குமேயானால் அது இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கிறது. எனவே அந்த நிலப்பரப்பை அமெரிக்காவுடைய எதிர்ச்சியாளர்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த நிலப்பரப்பை மிகப்பெரிய ஒரு வல்லரசு தன்மையிலே அந்த நிலப்பரப்பை ஆக்கிரமித்துக் கொள்வதற்காக இஸ்ரேலிய அரசு இன்றைய தினம் பாலஸ்தீன மக்களை கொடும் செயலால் கொலை செய்து கொண்டிருக்கிறது.
இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வர பத்திரிகைகள்ல 66,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்தி வருகிறது. அந்த செய்தி எல்லாம் உண்மை அல்ல. ஏறக்குறைய 1.5 லட்சம் பேருக்கு மேல் இங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அந்த கொலைகளில் ஈடுபட்ட கொலை செய்யப்பட்டவர்கள் குழந்தைகள் ஏறக்குறைய 15% மேல குழந்தைகள் இருக்கிற கொலை செய்யப்பட்டவர்கள் 15% மேல குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிற ஆட்கள் யாருன்னு சொன்னால் குழந்தைகளை பெண்களும் தான் அங்கே குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். அதே போல பாலஸ்தீனத்தில் இருந்து செய்திகளை சேகரித்து வெளியுறவுக்கு தெரியப்படுத்துகிற அந்த பத்திரிகை நிருபர்கள் ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆக அந்த பாலஸ்தீனம் என்ற இடம் இஸ்ரேலால் கொலைக்கரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிற அமெரிக்காவுடைய ஆயுதமும் அமெரிக்காவுடைய பணமும் அந்த இஸ்ரேலுக்கு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த போரிலே. எனவே நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நம்ம இந்தியாவில் நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம்னா என்ன காரணம் சொன்னா 144 நாடுகள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் ஆதரவு கையெழுத்து இங்கே போட்டுவிட்டு மறுபக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கடந்த 3 மாதத்திற்கு முன்னால் இஸ்ரேலியல் போராடி கொண்டிருக்கிற கொலைக்கரமாக மாற்றி வைத்திருக்கிற காசா பகுதிக்கு இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 715 வீரர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிறிய பெரிய புறவைகளை தெரியாமல் இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்கள் இந்திய அரசால் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செய்தி ஆய்வாளர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளையும் கைவிட்ட தொட்டிலையும் நாட்டுகளை கையாக இந்த மோடி அரசு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது. கையெழுத்திட்ட பின்பும் காசாவிலே கொலைவெறி முடிவுக்கு வராமல் அந்த பூமி அந்த காசா பகுதியை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட்டு சேவை செய்து கொண்டு இஸ்ரேலுக்கு எல்லா விதமான உறவுகளும் செய்து குழந்தைகளையும் கலவரித்துக் கொண்டிருக்கிற ஒரு குரூரமான காட்சி உலக சரித்திரத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குரூரமான சூழ்நிலை அங்கே காசா பகுதியிலே இஸ்ரேலுடைய ராணுவத்தை வைத்து அமெரிக்கா நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தனியாக வீட்டுத்தனமாக இந்தியாவில் இருந்து போர்க்கருவிகளும் தொடர்ந்து மோடி செய்யப்படுகிறது. வாய்மொழி மோடியாக மோடி இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரே நோக்கம், உலகத்தில் எந்த இடத்திலே இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டாலும் இருப்பு கொடுத்து கொண்டாடுகிற மனநிலையில பிஜேபி அரசு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிஜேபி அரசை வலிமையாக கண்டிக்க வேண்டும் மட்டுமல்லாமல் மோடி அரசு பாலஸ்தீனத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த சுதந்திரத்துக்கு மூல ஆதரவு தர வேண்டும் என்று வெள்ளையடிக்க தர வேண்டும். நாங்கள் எந்த வகையிலும் இஸ்ரேலுக்கு உதவ மாட்டோம் என்று அறிக்க தர வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, இஸ்ரேலுக்கு பண்டிகை சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரதமரும் அங்கே சென்றதில்லை. பிஜேபி பிரதமராக இருந்த வாஜ்பாய் கூட இஸ்ரேலுக்கு செல்லவில்லை. ஆனால் மோடி அவர்கள் அடிக்கடி சென்று வருகிறார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இதெல்லாம் திருட்டு நடக்கிறது ஓட்டு அதை பற்றி அவர்கள் தான் எனக்கு சொல்லித் தருகிறார்கள். அங்கே இருந்து தலைவருடைய தொலைபேசியில ஓட்டு கேட்கிற பிரதமர் கருவி இஸ்ரேலில் தான் இந்தியாவிற்கு தந்தார்கள். எனவே இங்கே இருக்கும் ஜனநாயகத்தை புதுவாடி படிப்பதற்காக இஸ்ரேலினுடைய கைக்குள்ளாக மோடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய அந்த யோசனைப்படினால் இந்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நடக்கக்கூடிய ஓட்டு திருட்டில இருந்து ஜனநாயக முறைகளையும் இவருக்கு சொல்லித் தருவதே இஸ்ரேல் நாடு என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டிக் கொண்டு வரக்கூடிய காலங்களில் பாலஸ்தீனத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். நாடாளுமன்றத்தில் ஓப்பனாக வெளிப்படையாக மோடி அரசு பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். அது சொல்லாவிட்டால் மோடி அரசு இஸ்லாமியருக்கு துரோகம் செய்கிறது என்பதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது என்பதை நேரம் சுட்டிக்காட்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக மாவட்ட தலைவர் அன்பு தம்பி துரை மணிகண்டன் அவர்கள் உங்களுக்கு உரையாற்றுவார்கள். திண்டுக்கல் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக பாலஸ்தீனருக்கு ஆதரவாக ஒரு மாபெரும் பேரணியை
சுதந்திர போராட்ட வீரர் திப்பு சுல்தான் மணிமண்டபத்தில் இருந்து தியாகி காகிதப்பிள்ளை வரை காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நிர்வாகிகள் பேரணியாக இங்கு வந்திருந்துள்ளோம். இந்த பேரணி எதற்காக? முஸ்லிம் சமுதாயத்திற்காகவா இல்ல அரபுக்காகவா அப்படி என்று சொன்னால் கிடையாது. இந்த பேரணி மனிதாபிமானத்திற்காகவும் மத நல்லிணக்கத்துக்காகவும் மனிதநேயக்கத்துக்காகவும் உருவாக்கியப்பட்ட பேரணி இந்த பேரணி. அன்புக்குரிய நண்பர்களே, இங்கு இஸ்ரேல் இருக்கின்ற பிரதமராக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய பிரதமராக இருக்கட்டும், இந்தியாவுடைய பிரதமராக இருக்கட்டும், 3 பேரையும் ஒரே நேர்கொண்டில் தான் வைக்க முடியும். ஏனென்று சொன்னால், எப்படி இந்தியாவிலே சிறுபான்மையிற்கு எதிரான ஒரு தாக்குதலை இந்த மத்தியில் ஆகின்ற மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றதோ அதே வேலைதான் இஸ்ரேலிலே அங்கிருக்கின்ற பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாலஸ்தீனத்தில் அகதியாக குடியேறி இன்று அங்கிருக்கின்ற மக்களை சுமார் 6,80,000 மக்களை 217 நாளாக போர்களை புரிந்து குண்டுமுறைகளை குவித்து அங்கு 6,14,000 பேரை கொண்டு வைத்தது இந்த இஸ்ரேல் ராணுவம். அது மட்டுமல்ல, பச்சிலை குழந்தைகளை சுமார் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு குவித்த இந்த இஸ்ரேல் அரசாங்கம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சொன்னால், அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களும் அவர்களும் 2 பேரும் இணைந்துதான் இந்த கொலைகளை தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 1948 ஐநா சபையிலே ஒரு 5 வழிமுறைகள் எங்கெல்லாம் இனப்படுகொலை நடைபெறுகிறதோ, இனம் அளிக்கப்படுகிறதோ அங்கு ஒரு 5 வழிமுறைகளை சுட்டிக்காட்டினார்கள். 1948 இந்த 5 வழிமுறைகளையும் மீறிதான் இன்று இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்றது. அங்கே இஸ்ரேலே அங்கே பாலஸ்தீன மக்களை பார்த்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளர் சொல்கின்றார், காட்டு மிராண்டி விலகுங்கள் என்று சொல்கின்றார். ஏன் அவருக்கு எவ்வளவு தமிழ் இருந்தால் அவர்கள் பிறந்த வளர்ந்த இடத்தில் நின்று கொண்டு அவர்களை பார்த்து காட்டு மிராண்டி என்று நீ கூறுகிறாயே, ஒரு அகதியாக வந்து விட்டு இந்த நாட்டை நீக்கி அங்கு இருக்கின்ற மக்களை கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றாயே. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், யூதர்களை அட்டாளியம் தலைத்தோன்றிக் கொண்டிருக்கின்றது. இதனை அடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 150 நாடுகளுக்கு மேலாக இன்று அவர்கள் வந்து நமக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 1947 சுதந்திர பாலஸ்தீனத்திற்காக ஆதரவு கொடுத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தி கொள்கைக்கு எதிரான இந்த நரேந்திர மோடி அவர்கள் எப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பார்? இஸ்ரேலுக்கு இப்போது மறைமுகமான ஆதரவாக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்று மோடி அவர்கள் செய்கின்ற செயலுக்கு எந்த விதமான பதில் விலையை மாற்றாமல் கேட்டால் நாங்கள் ஆதரித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக இங்கு ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, அங்கே செத்துக் கொண்டிருக்கின்றது இஸ்லாமியர் என்று பார்க்கக்கூடாது, அங்கே செத்துக் கொண்டிருப்பவர்கள் மனிதர்கள் என்று பார்க்க வேண்டும். ஏன் இங்க இருக்கின்ற மோடி அரசாங்கம் இஸ்ரேல் இருக்கின்ற அனைத்து தொடர்புகளையும் ரத்து செய்ய வேண்டும். உடன்பாடுகள், இந்தியா இஸ்ரேல் உடன்பாடுகள் எத்தனை உடன்பாடுகள் இருந்தாலும் அத்தனை உடன்பாடுகளையும் ரத்து செய்ய வேண்டும். அதற்காக தான் இங்கு எங்கெல்லாம் அநீதி ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் துணை நிற்கும். இஸ்லாமியருக்கு எதிரான வன்முறை என்று சொல்லி இஸ்லாமியர்கள் போராட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இல்லை, தலித்திற்கு எதிரான வன்முறைகள் என்று சொல்லி தலித்து தான் போராட வேண்டும் என்று கடந்து செல்லக்கூடாது. எங்கெல்லாம் எதுவும் படுகொலை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய அவைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களிலே இன்று ஒரு அமைதி பேரணியை திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் சார்பாக நடத்தியிருக்கின்றோம். இந்த போர் நிற்பது வரை தொடர்ந்து காங்கிரஸ் பேரியக்கம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய அறிவுக்குரிய அண்ணன் பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்தவர் அண்ணன் இளமோ அவர்கள் ஒரு புத்தகத்தை எனக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த புத்தகத்தினுடைய பேர் சபிக்கப்பட்டவர்களின் தேசம் காசா என்று. அந்த புத்தகத்தை எங்களுடைய அறிவுக்குரிய மூத்த துணைத்தலைவர் அன்புக்குரிய ஆசிரியர் திரு நிக்கோலஸ் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இளமோ அவர்கள் கொடுத்தாலும் நன்றாக நினைக்கின்ற இளமொழி அணியினராக இருக்கும். பாருங்க
எம்எல்ஏ அவர் தானே, இளம் ஒன்று தானே. நன்றி, வணக்கம், ஜெயந்த். இந்த கண்டன பேரணிக்கு வருகை வந்துள்ள அனைத்து தேசிய தொழில்களுக்கும் 6ஆம் பகுதியினுடைய செயலாளர் என்ற முறையில் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.